அமாவாசைக்கு பிறகு வரும் 3ஆம் நாள் பிறையை தரிசித்திருக்கிறீர்களா? அதற்கு அவ்வளவு சக்தியா? இனிமேல் தவற விட்டுடாதீங்க. விஷ்ணு புராணம், மச்ச புராணம், கருட புராணத்தின்படி ஒவ்வொரு மாதமும் தேய்பிறையின் 2ஆம் நாள் துவங்கி சதுர்த்தசி வரை அனைத்து தேவர்களும் சந்திரனில் இருந்து அமிர்தத்தை அருந்துகிறார்கள். அதற்கு பிறகு சந்திரன் சூரிய மண்டலத்திற்குள் சென்று விடுகிறது. அந்த சமயத்தில் சூரியன் வெளிப்படுத்தும் கதிர்களுக்கு அமா என்று பெயர். இதனாலேயே தேய்பிறை சதுர்த்திக்கு அடுத்து வரும் திதியை அமாவாசை திதி என்கிறோம். இந்த நாளில் பித்ருலோகத்தில் இருக்கும் நம்முடைய முன்னோர்கள் நாம் கொடுக்கும் பிண்டதானம், தர்ப்பணம் உள்ளிட்டவற்றில் இருந்து தங்களுக்கு தேவையான உணவை எடுத்து பசியாறுகிறார்கள். இந்த நாளில் அவர்கள் சாப்பிடும் உணவு மூலம் மாதம் முழுவதும் திருப்தி அடைகிறார்கள். அமாவாசை நாளில் மிகவும் தாக்கமாக இருக்கும். அன்று உடம்பு சரியில்லாதவர்களை கவனமுடன் பார்த்து கொள்ள வேண்டும் என்று கூறுவார்கள். அது மட்டுமல்ல, அமாவாசை திதியன்று மாலையில் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு வாயு ரூபமாக தங்களின் வீடுகளுக்கு வருவதாக நம்பப்படுகிறது. அந்த சமயத்தில் தங்களின் குடும்ப உறுப்பினர்கள் அல்லது சந்ததியினர் தங்களை நினைத்து தங்களுக்காக தர்ப்பணம், பித்ரு பூஜை போன்றவற்றை செய்திருப்பதை கண்டு மனமகிழ்ந்து தங்களின் குடும்பத்தினர்களுக்கு ஆசி வழங்குகிறார்கள். இவ்வாறு முன்னோர்களின் ஆத்மா மகிழ்ச்சியும் திருப்தியும் அடைய அடைய அவர்கள் முக்தியை அடைகிறார்கள். அதோடு அவர்களின் குடும்பமும் மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும் நிறைந்ததாக மாறுகிறது. இதனால்தான் அமாவாசையில் முன்னோர்களை வழிபட வேண்டும் என சொல்லப்படுகிறது. அமாவாசைக்கு மறுநாள் நிலவு தெரிவதில்லை. ஆனால் 3ஆம் நாளான த்விதியை திதியில் தெரியும் நிலவு அழகாகவும் பிரகாசமாகவும் இருக்கும். 3ஆம் பிறையானது இரவு வருவதற்கு முன்பே 6:30 மணியளவில் தோன்றும் பிறையாகும். 3ஆம் பிறையை தெய்வீக பிறை என்றே சொல்லலாம். இந்த 3ஆம் பிறையை தான் சிவன் தன் முடி மீது அணிந்திருக்கிறார். 3ஆம் பிறையை பார்த்தால் பேரானந்தமும் மன அமைதியும் கிடைக்கும். மன கஷ்டங்கள், வருத்தங்கள் எல்லாமே நீங்கும். ஒருமுறை விநாயக பெருமான் சிவனின் அதிகாரத்தையும் பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டார். பொறுப்பினை ஏற்றுக்கொண்ட பின் விநாயகர் அனைத்து உலகங்களையும் பார்வையிட சென்றார். எல்லா உலகத்தையும் பார்வையிட்ட விநாயகர் சந்திரனை பார்க்க சென்றார். சந்திரன் ஒரு முழு வெண்மதி என்பதால் விநாயகரின் திருவுருவை பார்த்து பரிகசித்தான். இதனால் கோபமுற்ற விநாயக பெருமான், உன் அழகு இன்று முதல் இருண்டு, உன்னை உலகத்தார் வணங்க மாட்டார்கள் என்று சாபமிட்டார். விநாயகரின் சாபத்தால் சந்திரனின் அழகு குன்றியது. பின் சந்திரன் பொலிவிழந்தான். இதனால் சந்திரன் மனம் வருந்தினான். பின் சிவனை நோக்கி கடும் தவம் இருந்து தன் பழைய அழகை பெற்றான். அமாவாசைக்கு பிறகு 3ஆம் நாள் தோன்றும் சந்திரனை தரிசிக்கும் வேளையில் கையில் காசை வைத்து மூடிக்கொண்டு வலமாக 3 முறை சுற்றி மீண்டும் ஒரு முறை பிறையை தரிசித்து வணங்க பெண்களுக்கு மாங்கல்ய பலம் ஏற்படுகிறது. 3ஆம் நாளில் சந்திர தரிசனம் காண்பவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும், மனக்குழப்பம் நீங்கும், கண் பார்வை தெளிவாகும். 3ஆம் நாள் வரும் சந்திரனை, அதாவது 3ஆம் பிறையை பார்த்தால் ஆயுள் கூடும் என்பது நம்பிக்கை. சந்திரனின் நட்சத்திரங்களான ரோகிணி, அஸ்தம், திருவோணத்தில் பிறந்தவர்கள் தங்களது வாழ்நாள் முழுவதும் இந்த 3ஆம் பிறை தரிசனத்தை கண்டால் சந்திரனின் பரிபூரண அருளை பெறலாம். 3ஆம் பிறையை தரிசனம் செய்தால் சிவனின் சிரசையே நேரில் தரிசனம் செய்ததாக அர்த்தம். தொடர்ந்து 3ஆம் பிறையை தரிசித்து வருபவர்கள் வாழ்வில் வற்றாத செல்வ வளம் பெற்று பிரகாசத்துடன் திகழ்வார்கள். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.